உறக்கத்திலே வருவதல்ல கனவு, உன்னை என்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு. வெல்கம் டு துளிர் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ இந்த சீரீஸ்ல நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா பாலிட்டி கிளாஸஸ் கவர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு என்ன கிளாஸ் பார்க்க போறோம்னா பிரைம் மினிஸ்டர். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், கவர்னர் இந்த டாபிக்லாம் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னைக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ உங்களுக்கு ஃபர்தரா வந்து கிளாஸஸ் ஆஃப்லைன்லயும் வேணும், ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா துளிர் ஐஏஎஸ் அகாடமியில வந்து இப்போ உங்களுக்கு ஆஃப்லைன் கிளாஸஸும் போயிட்டு இருக்குது. ஸோ நீங்க டைரக்டா ஜாயின் பண்ணி கீழே இருக்க நம்பர் கான்டாக்ட் பண்ணி ரிசோர்ஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்காங்கப்பா. ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற கிளாஸ் என்னது? பிரைம் மினிஸ்டர். ஸோ பிரைம் மினிஸ்டர் நம்ம வந்து பிரசிடென்ட் பார்க்கும்போதே சொல்லியிருப்போம். பிரசிடென்ட் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா ஒரு நாமினல் எக்ஸிக்யூட்டிவ் தான். ஸோ ரியலான பவர் யாருக்கு இருக்குன்னு பார்த்தா நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு தான் ரியல் பவரே இருக்கு. எல்லா வேலையுமே அவர் பேஸ் பண்ணி தான் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். கரெக்டா? ஸோ இப்போ பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவர் யாரு? ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட். சரியா? ஸோ ஹெட் ஆஃப் தி ஸ்டேட்னா யாரு சொல்லியிருக்கோம்? பிரசிடென்ட் சொல்லியிருக்கோம். அப்போ ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட் எடுத்துட்டோம்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் தான். ஸோ இவர் தான் அந்த பாலிசி மேக் பண்றதா இருக்கட்டும், ஃபாரின் அஃபேர்ஸ் ஏதாவது பார்க்கறதா இருக்கட்டும், இந்த லீடர் ஆஃப் கேபினெட் நம்ம பார்த்துருக்கோம். கேபினெட்னு ஒன்று இருக்கு, கேபினெட் செக்ரட்டரிஸ்லாம் இருக்காங்க. ஸோ அதுக்கெல்லாம் லீடராகவும் யார் இருப்பாருன்னா பிரைம் மினிஸ்டர் தான் இருப்பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பிரைம் மினிஸ்டர்னு எடுத்துக்கிட்டோம்னா பிரைம் மினிஸ்டர் அப்படின்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல வந்து ஸோ ஆஸ் பர் கான்ஸ்டிடியூஷன்ல ப்ரொவைட் பண்ணியிருக்க மாதிரி பிரசிடென்ட் அப்படின்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு நாமினல் எக்ஸிக்யூட்டிவ் தான். டி ஜூரின்னு சொல்லுவாங்க. அதே பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு எடுத்துட்டோம் டி ஃபேக்டோ. ஸோ உண்மையான அத்தாரிட்டி யார் கையில் இருக்கு? ஸோ ரியல் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்றது நம்ம பிரைம் மினிஸ்டர் தான். ஸோ இவருக்கு தான் ஹெட் ஆஃப் தி ஸ்டேட் அப்படின்னா யாரும் சொல்லுவோம்? பிரசிடென்ட்டை சொல்லுவோம். அதே ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட் அப்படின்னு சொன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் சொல்லுவோம். ஸோ முக்கியமான எல்லா பொறுப்புமே நம்ம பிரைம் மினிஸ்டர்கிட்ட தான் இருக்கு. ஸோ அப்போ பிரைம் மினிஸ்டர் அப்படின்றது தான் ரியல் எக்ஸிக்யூட்டிவ்னு பார்த்தோம். ஸோ இந்த பிரைம் மினிஸ்டர் அப்படின்றவர் இருக்காரு. இந்த பிரைம் மினிஸ்டர் கீழே வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் அப்படின்னு ஒரு ஆஃபீஸ் செட் பண்ணாங்க. ஸோ இவங்க யாரு அப்படின்னு பார்த்தா ஸோ பொதுவாக இவங்க வந்து நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி. ஸோ எல்லா இடத்துலையுமே உதவியாக பிரதமர் அலுவலகம் உள்ளது. ஸோ ஒரு முக்கியமான டெசிஷன் எடுக்கணும், அதை பற்றி கலந்து பேசணும், முடிவு எடுக்கணும் அப்படின்னா ஸோ இந்த பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் கிட்ட கலந்து பேசினதுக்கு அப்புறமா தான் எல்லா டெசிஷனும் எடுப்பாங்க. உதவிகளையும் ஆலோசனைகளும் பிரதமருக்கு வழங்குகிறது. ஸோ அதை டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் உச்சக்கட்ட முடிவுகளை வடிவமைக்கும் நிலையில் உள்ள பிரதமர் அலுவலகம் அரசமைப்பால் குறிப்பிடாத ஒரு அதிகாரமயமா. ஸோ பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்ன்றது ஸோ ப்ரொவைடிங் த செக்ரட்டரியல் அசிஸ்டன்ட் இருப்பாங்க. ஸோ இந்த அசிஸ்டன்ட் என்ன பண்ணுவாங்கன்னா இவருக்கு அட்வைஸ் கொடுக்கறது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் பாடி தான். நமக்கு வந்து இது மென்ஷன்லாம் பண்ண கிடையாது. ஸோ ஒரு டாப் லெவல் டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா இங்கே இந்த பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் இருக்கிறவங்க கூட அவர் டிஸ்கஸ் பண்ணனதுக்கு அப்புறம் தான் எந்த ஒரு முக்கியமான விஷயமா இருந்தாலும் முடிவெடுப்பாங்க. அடுத்து அப்பாயின்மெண்ட். ஸோ இவரோட அப்பாயின்மெண்ட் பற்றி கான்ஸ்டிடியூஷனில் ஏதாவது சொல்லியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஸோ அப்போது பிரைம் மினிஸ்டரோட அப்பாயின்மெண்ட் பற்றி கான்ஸ்டிடியூஷனல் எந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான ப்ரொசீஜரும் நமக்கு கொடுக்க கிடையாது. அதே மாதிரி தெர் இஸ் நோ டைரக்ட் எலெக்ஷனும் கிடையாது. ஸோ பிரைம் மினிஸ்டர் அப்படின்றவர் யாரு? அங்கே அவங்களோட பார்ட்டி இருக்கும். ஸோ மெஜாரிட்டி பார்ட்டியிலேருந்து ஒரு பர்சனை அவங்களுக்குள்ள அப்பாயிண்ட் பண்ணி எடுக்கிறவங்க தான் வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர். ஸோ அவங்களுக்குன்னு டைரக்டாக எந்த எலெக்ஷனும் கிடையாது. ஆர்டிகல் 75 எதை பற்றி பேசுதுன்னா பிரைம் மினிஸ்டர் ஷுட் பி அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட். ஸோ எங்கேருந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க? பிரைம் மினிஸ்டர் அப்படின்னா மெஜாரிட்டி பார்ட்டி, அவர் வந்து லோக்சபாவோ இல்ல ராஜ்யசபா எந்த மெம்பரா வேணா இருக்கட்டும், பட் அவருக்கு மெஜாரிட்டி பார்ட்டி எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா லோக்சபால இருக்கணும். ஸோ அதுல இருந்து ஒரு பர்சனா தேர்ந்தெடுக்கிறவங்க தான் நம்ம பிரைம் மினிஸ்டர். ஸோ யார் அப்பாயின்மெண்ட் பண்றான்னு பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் தான் அப்பாயின்மெண்ட் பண்றாரு. யார? பிரைம் மினிஸ்டர். ஸோ இவருக்கு கீழே யார் யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ பிரசிடென்ட் கீழே ஒர்க் பண்ணுறவங்க கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். ஸோ இவர் ரெக்கமெண்டேஷன், ஸோ பிரைம் மினிஸ்டர் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறது மூலிமா பிரசிடென்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸையும் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓகேவா? ஸோ யாரை தேர்ந்தெடுக்காங்க? லீடர் ஆஃப் தி மெஜாரிட்டி பார்ட்டி. ஸோ பிரைம் மினிஸ்டர் டஸ் நாட் ஹாவ் எனி ஃபிக்ஸ்டு டென்யூர். ஏன் ஃபிக்ஸ்டு டென்யூர் கிடையாது? ஏன்னா எப்பவுமே கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் பிளஸ் பிரைம் மினிஸ்டர் அப்படின்றவங்க கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிளா இருக்காங்க. இவங்களுக்கு எந்த அளவுக்கு மெஜாரிட்டி அப்படின்றது இருக்கோ அந்த வரைக்குமே அவங்களோட டென்யூர் அப்படின்றது இருக்கும். ஸோ எந்த நேரம் வேணா கவர்மெண்ட் இருந்து கலைஞ்சு போயிடலாம். கரெக்டா? ஸோ அதனால எந்த ஒரு ஃபிக்ஸ்டு டென்யூரும் நம்ம பிரைம் மினிஸ்டருக்குன்னு ஃபிக்ஸ் பண்ண கிடையாது. ஸோ பிரதமருக்கு என குறிப்பிட்ட கால வரையறை எதுவுமே கிடையாது.
ஸோ பிரைம் மினிஸ்டர் பொசிஷன் அப்படின்னா என்ன சொன்னோம்? ஸோ லீடர் ஆஃப் தி மெஜாரிட்டி பார்ட்டி அப்படின்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ அந்த மெஜாரிட்டி பார்ட்டி அவங்களுக்கு எங்க இருக்கணும்? லோக்சபால இருக்கணும். ஸோ யார்கிட்ட செலக்டட் அதர் மினிஸ்டர்ஸ் அண்ட் ஆல்சோ அட்வைசிங் த பிரசிடென்ட். ஸோ இவர் என்ன பண்ணுவாரு? இவர் அப்பாயின்மெண்ட் பண்ண பிறகு இவர் அட்வைஸ் கேட்டு பிரசிடென்ட் என்ன பண்ணுவார்னா, ஸோ அதர் மினிஸ்டர்ஸ் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் எல்லாரையுமே அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. மற்ற அமைச்சர்களை தேர்வு செய்ய குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை செய்வார். ஓகேவா? அடுத்து அமைச்சர்களின் பொறுப்புகளை ஒதுக்கீடு செய்வது. ஸோ இந்த அமைச்சர்கள் என்னென்ன பிசினஸ், இவங்களுக்கு என்ன பிசினஸ் இருக்கு அப்படின்றதையும் he can transfer the ministry from one department to another department. ஸோ அப்போ இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் என்னென்ன வேலை பண்ணணும், இவங்களுக்கு என்னென்ன வேலை, என்னென்ன துறைக்கு மாற்றணும் அப்படின்றது எல்லாமே பிரைம் மினிஸ்டரோட கையில தான் இருக்குது. அதே மாதிரி சேர்மன் ஆஃப் த கேபினெட், ஒரு கேபினெட்னு இருக்கு, அந்த கமிட்டிக்கு யாரு சேர்மனா இருப்பான்னு கேட்டா நம்ம பிரைம் மினிஸ்டர் தான் அதுக்கு கேபினெட் ஹெட்டா இருப்பாரு. சேர்மன் ஆஃப் மெனி பாடிஸ், இன்டர் ஸ்டேட் கவுன்சில், நியூக்ளியர் கமாண்ட் அண்ட் அத்தாரிட்டி அண்ட் மெனி மோர், இந்த மாதிரி நிறைய பாடிஸ் இருக்கும். அந்த பாடி எல்லாத்துக்குமே சேர்மன் யாருன்னு கேட்டிங்கன்னா பிரைம் மினிஸ்டர். ஏன்னா இவர் தானே ரியல் பவர். ஓகேவா? அது மாதிரி கோஆர்டினேட்டிங் த பாலிசி ஆஃப் த கவர்மெண்ட். ஸோ அரசுல ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா எப்பவுமே எல்லாமே ஒருங்கிணைந்து தான் யாரா இருந்தாலும் செயல்படுவாங்க. அது மாதிரி ஒரு அரசின் ஒரு அமைச்சர் தானாகவே பதவி விலகாவிட்டால் ஒரு அமைச்சரின் பதவி காலியிட. இப்போ ஒரு ரெசிக்னேஷன் ஆஃப் த மினிஸ்டர். இப்போ ஒரு மினிஸ்டர் ரிசைன் பண்றாரு அப்படின்னா என்ன ஆகும்? அந்த பிளேஸ் அப்படின்றது வேக்கண்ட் ஆயிரும். ஆனா இதுவே ஒரு பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு டெத் ஆயிட்டார் அப்படின்னா அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாமே கூட்டமே கலைஞ்சு போயிரும் சொல்றாங்க. அதான் ஒரு அமைச்சர் தாமாகவே பதவி விலகி விட்டார் அப்படின்னா அந்த இடம் மட்டும் தான் காலி ஆகும். ஆனா ஒரு பிரதமர் பதவி விலகுறாரோ இல்ல இறந்து போறாரு அப்படின்னா அந்த அமைச்சரவையே இல்லாம போயிரும் சொல்றாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் எப்பவுமே இவங்களோட ஹெட் யாரு? பிரைம் மினிஸ்டர். பிரசிடென்ட் மேல இருக்காரு, அடுத்து இவங்களுக்கு கீழே பிரைம் மினிஸ்டர் இருக்காங்க, இவங்களுக்கு கீழே கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்க எப்பவுமே ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிளா தான் இருக்கணும். ஸோ இவங்களுக்குள்ள மெஜாரிட்டி இல்ல இவங்களோட ஹெட்டே இல்லைன்ற பட்சத்துல இந்த அவையே இருக்காதுன்னு சொல்றாங்க. நம்ம பார்த்தோமா பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்னு. ஸோ மெயினா உள்ள இருக்கவங்க யாரு? பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்க்குள்ள இருக்கவங்க இவருக்கு உதவி பண்றதுக்காக நிறைய போர்ட்ஃபோலியோஸ் மாதிரி இருப்பாங்க. பாருங்க. ஸோ என்னென்ன பண்ணுவாங்க? இப்போ மெயின்டைனிங் த கம்யூனிகேஷன் வித் த சென்ட்ரல் மினிஸ்டர் அண்ட் டிபார்ட்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ ஓவரால் ரெஸ்பான்சிபிலிட்டி பிரைம் மினிஸ்டர் அப்படின்றது ஓவரால் ரெஸ்பான்சிபிள் ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட். அவர் என்னென்ன பண்ணணும்? அந்த கம்யூனிகேஷன் ப்ராசஸாக இருக்கட்டும், சென்டர், ஸ்டேட் அண்ட் அதர் கவர்மெண்ட் எதுவாக வேணா இருக்கட்டும். ஸோ எல்லாத்துக்குமே கம்யூனிகேஷன் அப்படின்றது நம்ம பிரைம் மினிஸ்டர் தான் இருப்பாரு. ஸோ அந்த இடத்துல ஏதோ ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும் அப்படின்னா அவருக்கு கூட ஹெல்ப்பா இருக்கவங்க தான் இந்த பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்க்குள்ள இருக்கிற மெம்பர்ஸ். ஸோ பிரைம் மினிஸ்டர் இஸ் ரெஸ்பான்சிபிள் அஸ் அ சேர்மன் ஆஃப் நீத்தி ஆயோக் அண்ட் த நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில். அப்புறம் வேற என்னென்னலாம் இவங்க பார்ப்பாங்க அப்படின்னா, இப்போ முக்கியமா இப்போ நீத்தி ஆயோக் ஒரு தேசிய வளர்ச்சி குழு இருக்கு. இது உள்ள ஏதோ ஒரு முக்கியமான ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா இவர் என்ன பண்ணுவாங்க? இந்த பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்க்குள்ள இருக்க மெம்பர்ஸோட கலந்து பேசி டிசிஷன் எடுத்து அவங்க இவங்களுக்கு கொடுக்குற அட்வைஸை பொறுத்து நம்ம பிரைம் மினிஸ்டர் அப்படின்றவர் டிசிஷன் எடுப்பாரு. அப்புறம் ஊடகங்களும் பொதுமக்களுடைய பிரதமர் தொடர்புகளை பராமரிப்பது, அதை மெயின்டைன் பண்றது இவங்க வேலைன்னு சொல்றாங்க. பிரதமரின் அலுவலகங்கள் விதிகளின்படி பல நடவடிக்கைகளை மேற்கொள்ளுவது. ஸோ ஏதாவது ஒரு ரூல்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ், டீல் வித் த ரூல்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ் ஹாவ் டு. ஸோ இப்போ அந்த அலுவலகத்தில் ஏதோ ஒரு டிசிஷன் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னாலும் ஸோ இவங்க தான் உள்ள ஹெல்ப்பர் மாதிரி உள்ள இருக்கிறாங்க. ஸோ பிளஸ் வேறு என்னது? மெயின்டைனிங் த ஹார்மோனியஸ் ரிலேஷன்ஷிப் வித் த பிரசிடென்ட், கவர்னர் அண்ட் ஃபாரின் ரெப்ரசன்டேட்டிவ் இன் த கண்ட்ரி. ஆக்ட் லைக் இவங்க பிரைம் மினிஸ்டர் அப்படின்றவர் இப்போ நீத்தி ஆயோக்கு ஹெட்டா இருப்பார். நீத்தி ஆயோக் அப்படின்றது ஒரு திங்க் டேங்க் அப்படின்னு சொல்றோமா, அந்த மாதிரி இந்த ஆஃபீஸ், இந்த பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் அப்படின்றது நம்ம பிரைம் மினிஸ்டருக்கான ஒரு திங்க் டேங்க்னு சொல்றாங்க. So he act as a think tank of the prime minister னு சொல்றாங்க. So deal with all the subjects are not allocated to any department or ministries. குறிப்பிட்ட விதிகளின்படி பிரதமருக்கு அனுப்பப்படும் விவரங்களை பற்றி ஆராய்வதற்கும் பிரதமருக்கு உதவுகிறது. எது? இந்த பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்.
ஸோ இந்த பிரைம் மினிஸ்டர் இப்போ வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்னு என்னன்னு பார்த்தோம். அவங்க வந்து ஹெல்ப்பர் மாதிரி உள்ள இருப்பாங்க. பிரைம் மினிஸ்டருக்கு ஹெல்ப் பண்றவங்க பிரைம் மினிஸ்டரோட திங்க் டேங்க்னு பார்த்துறோம். இப்போ நம்ம பிரைம் மினிஸ்டர் அப்படின்றவர் யாரு? பிரைம் மினிஸ்டர் அப்படின்றவர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்றோம். ஒரு பர்சனை வந்து டைரக்டா எலெக்ட் பண்ணாம அப்பாயின்மெண்ட் பண்ணி எடுக்கிறோம். யாரு அப்பாயின்மெண்ட் பண்றா? பிரசிடென்ட் தான் அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. ஸோ அப்படி அப்பாயின்மெண்ட் பண்ணும் பொழுது he must be a member of either லோக்சபாவோட மெம்பரோ இல்ல ராஜ்யசபாவோட மெம்பரோ, எதோட மெம்பரா வேணா இருங்க. ஆனா அவங்களோட மெஜாரிட்டி பார்ட்டி அப்படின்றது எங்க இருக்கணும்? லோக்சபால இருக்கணும். சோ இப்போ ஒரு பர்சன் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க, ஒருவேளை மெம்பரா இல்லாத பர்சனா இருந்தா கூட 6 மாசத்துல என்ன பண்ணணும்? யார வேணா ஒரு பர்சன், இப்ப பிரசிடென்ட் நினைச்சா ஒரு 2 ஹவுஸ்லயும் மெம்பரா இல்லாத பர்சனை கூட அப்பாயின்மெண்ட் பண்ண முடியும். அப்படி அப்பாயின்மெண்ட் பண்ண பர்சன் என்ன பண்ணா வித்தின் 6 மந்த்ஸ்க்குள்ள அவர் கான்பிடென்ட் வந்து ப்ரூஃப் பண்ணணும். அப்படி ப்ரூஃப் பண்ணிட்டாரு அப்படின்னா அவர் வந்து பிரைம் மினிஸ்டராகவே கண்டினியூ ஆவாரு. சரியா? அடுத்து he must be என்ன ஏஜ் லிமிட்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை ராஜ்யசபா மெம்பர்ல இருந்து வந்திருந்தாருன்னா 30 வயசும், லோக்சபா மெம்பரா வந்திருந்தாருன்னா 25 வயசும் வந்து ஏஜ் லிமிட்டா இருக்கும். ஸோ அம்பேத்கர் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு, கம்பேர் பண்ணியிருப்பாரு. நம்ம பிரைம் மினிஸ்டர் அப்படின்றது எவ்வளோ ஒரு முக்கியமான போஸ்டிங்னா, இப்போ யூஎஸோட பிரசிடென்ட் எப்படி ஒரு இம்பார்ட்டன்டான போஸ்டிங்கோ அந்த மாதிரி அதுக்கு ஈக்குவலண்டான போஸ்டிங் தான் நம்ம பிரைம் மினிஸ்டர் போஸ்டிங் அப்படின்ற மாதிரி ஒரு கோட் மாதிரி சொல்லியிருக்காரு. ஓகேவா? oath of the office. So before the prime minister enter upon his office, he take oath and affirmation before the president. ஏன்னா இவர் அப்பாயின்மெண்ட் பண்றது யாரு? பிரசிடென்ட். ஸோ இப்போ யார்கிட்ட உறுதிமொழி எடுப்பாரு? பிரசிடென்ட் கிட்ட தான் உறுதிமொழி எடுப்பாரு. ஓகேவா? இது ஒரு சின்ன கான்செப்ட் புக்ல இருக்குது. கிச்சன் கேபினெட். கிச்சன் கேபினெட்னா என்ன? ஸோ சொல்லும் போதே தெரியுது. கிச்சன், ஒரு கிச்சனுக்குள்ள எத்தனை பேர் நிற்க முடியும்? ஒரு 3 பேர், மேக்ஸிமம் 3-4 பேர் நிற்க முடியுமா? ஸோ கிச்சன் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன்டான விஷயத்த பேசணும் அப்படின்னா கிச்சனுக்குள்ள நின்று பேசுற அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ யூஸ்வலா நம்ம பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய செக்ரட்டரிஸ் இருக்குது, கேபினெட் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, ஸ்டேட் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, இன்னர் கேபினெட், இந்த மாதிரி நிறைய இருந்தா கூட நம்ம பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணுவாருன்னா ஒரு சின்னதா ஒரு கிரியேட் பண்ணிப்பாரு. இந்த மாதிரி ஒரு சின்ன பாடி கிரியேட் பண்ணி வித்தின் கேபினெட்குள்ளேயே ஒரு இது ஒரு இன்ஃபார்மல் தான். இது வந்து ஃபார்மலா சொல்லல. ஆனா நம்ம பிரைம் மினிஸ்டர் வேணும்னா ஒரு கிச்சன் கேபினெட் அப்படின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணி ரொம்ப முக்கியமான விஷயங்கள், அமைச்சர்களுக்கே தெரியாத ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த கிச்சன் கேபினெட்குள்ள டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க. இந்த கிச்சன் கேபினெட்குள்ள வந்து மினிஸ்டர்ஸ் மட்டும்தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டா அப்படிலாம் கிடையாது. ஸோ யாரெல்லாம் நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு ரொம்ப க்ளோஸ்டான பர்சனா இருக்காங்களோ, ஈவன் ஃபேமிலி மெம்பர்ஸோ இல்ல அவளோட வெல்விஷர் யாரா கூட இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு பர்சன், ஒரு 2-3 பர்சன் சேர்ந்து உருவாக்குனதான் இந்த கிச்சன் கேபினெட் சொல்லுவாங்க. ஸோ இம்பார்ட்டன்டான விஷயங்களை, எந்த பிரச்சனைக்கு ஏதாவது முடிவு எடுக்கணும், சீக்ரெசியா இருக்கணும் அப்படின்னா அவங்க இந்த குடும்ப அரசவை என்ற இந்த ஒரு குழு மாதிரி அமைச்சு அதுக்குள்ள செயல்படுறாங்க. இது பொதுவாக வந்து எதுக்காகனா ஒரு ரகசியத்தை வந்து பாதுகாக்கிறதுக்காக, பராமரிக்கிறதுக்காக வச்சிருக்காங்க. அடுத்து ஓத் அண்ட் அஃபர்மேஷன் சொல்லிட்டோமா? ஓத் அண்ட் அஃபர்மேஷன் என்ன சொன்னோம்? யார்கிட்ட வந்து அவர் உறுதிமொழி எடுப்பாரு? பிரசிடென்ட் கிட்ட எடுப்பாரு. ஸோ உறுதிமொழி என்ன எடுப்பாரு எப்பவுமே? ஸோ நான் வந்து உண்மையாகவும் இருப்பேன், ஸோ இந்த போஸ்டிங்க்கு வந்து நான் உண்மையா இருப்பேன், ஐ வில் அப்ஹோல்ட் த சாவர்னிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி அண்ட் ஃபெய்த்ஃபுல்லா நான் வந்து என்னோட டியூட்டியை வந்து நான் ப்ராப்பரா பண்ணுவேன் அப்படின்னு ஒரு சில உறுதிமொழி எடுத்துக்கிறது தான் ஓத் அண்ட் அஃபர்மேஷன். ஸோ யூஸ்வலாக நம்ம பிரைம் மினிஸ்டர் பார்க்கும்போதே சைமல்டேனியஸாக சீஃப் மினிஸ்டரையும் சேர்த்து பார்த்துடலாம். சரியா? ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, பிரைம் மினிஸ்டர் அப்படின்னா அவரோட ஆர்டிக்கல் என்னன்னு சொன்னோம்? 75ன்னு பார்த்தோம். யார் அப்பாயின்மெண்ட் பண்றா? பிரசிடென்ட் அப்பாயின்மெண்ட் பண்றா. அதே சீஃப் மினிஸ்டர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆர்டிகல் வந்து 164 கீழே. இங்க பிரசிடென்ட் வந்துட்டார் அப்படின்னா அங்க யார் வருவா? கவர்னர் தான் வருவாரு. சரியா? அண்ட் கான்ஸ்டிடியூஷனல் டஸ் நாட் கண்டெயின் எனி ஸ்பெசிபிக் ப்ரொசீஜர். கான்ஸ்டிடியூஷன்ல இவர் அப்பாயின்மெண்ட் பண்றதுக்குன்னு என்ன ஒரு ஸ்பெசிஃபிக்காக எதுவுமே சொல்லலை. ஸோ இது பார்த்தீங்கன்னா கன்வென்ஷன் ஆஃப் த பார்லிமெண்ட்ரி சிஸ்டம். ஏன்னா மெஜாரிட்டி பார்ட்டி யார் இருக்காங்களோ அதில் ஒரு பர்சனாக அப்பாயின்மெண்ட் பண்ணுறதா. கான்ஸ்டிடியூஷனில் அப்பாயின்மெண்ட் பற்றியோ டென்யூர் பற்றியோ எதுவுமே பேச கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இன் கேஸ் ஆஃப் நோ கிளியர் மெஜாரிட்டி, பிரசிடென்ட் ஆர் கவர்னர் மே எக்ஸசைஸ் த பர்சனல் டிஸ்கிரிஷன். இதுதான் சொல்கிறோம். இப்போ ஒருவேளை மெஜாரிட்டியே இல்லைனாலுமே பிரசிடென்ட்டோ இல்லை கவர்னரோ ஒரு பர்சனை பிரைம் மினிஸ்டராவோ இல்லை சீஃப் மினிஸ்டராவோ தேர்ந்தெடுக்க முடியும். அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட பர்சன் வந்து 6 மாசத்துக்குள்ள அவருக்கான மெஜாரிட்டியை ப்ரூஃப் பண்ணி ஆகணும். இதுதான் கான்செப்ட். சரியா? எப்போனா வித்தின் 6 மந்த்ஸ்க்குள்ள கான்ஃபிடென்ட் சீக் பண்ணுவாங்க, அதை அவங்க ப்ரூஃப் பண்ணணும்.
ஒருவேளை இப்போ பிரைம் மினிஸ்டரோ இல்லை சீஃப் மினிஸ்டரோ ஆஃபீஸில் இருக்கும்போதே சடனாக இறந்துட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, ஸோ நோ ஆப்வியஸ் சக்சஸர். ஸோ அவங்களுக்கு பின்னாடி ஒருத்தவங்க சக்சஸராக வருவாங்க அப்படின்றது கன்ஃபார்மாக எந்த ஒரு சக்சஸரும் இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த டைமில் பிரசிடென்ட் ஆர் கவர்னர் மே டு எக்ஸைஸ் இஸ் இண்டிவிஜுவல் ஜட்ஜ்மெண்ட் இன் த செலெக்ஷன் ஆர் அப்பாயின்மெண்ட். ஸோ அந்த டைம்லையும் என்ன ஆகும், பிரசிடென்ட்டோ இல்லை கவர்னரோ அவங்களோட இண்டிவிஜுவல் டிஸ்கிரிஷனரியை யூஸ் பண்ணி ஒரு பர்சனை ஆல்டர்னேட் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. So constitutionally, Prime Minister or Chief Minister may be a member of any of the two houses. So எந்த ஹவுஸ்ல இருக்க பர்சனா கூட இருக்கலாம். பட் மெஜாரிட்டி பார்ட்டி எங்க இருக்கணும், லோக்சபால இருக்கணும். ஸோ இந்த மாதிரி எப்படி திடீர்னு வந்து ஒரு மெஜாரிட்டியே இல்லாதவங்க எப்படி வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆகலாமா அப்படின்றப்போ ஒரு கேஸ் வந்து பாத்தீங்கன்னா 1980 வந்து டெல்லி ஹைகோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்க, ஸோ கான்ஸ்டிடியூஷனல் டஸ் நாட் ரெக்யூர் அ பர்சன் டு ப்ரொவைட் த மெஜாரிட்டி பிஃபோர் அப்பாயின்மெண்ட். இந்த 1980 டெல்லி ஹைகோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்க, உடனே வந்து இந்த மாதிரி ப்ரூஃப் பண்ணுன்ற அவசியம் கிடையாது, ஒரு 6 மாசம் டைம் எடுத்துக்கிட்டோம். 6 மாசம் டைம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கூட அவங்க மெஜாரிட்டியை ப்ரூஃப் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஆர்டருக்கு அப்புறம் தான் இந்த ஒரு ப்ரொவிஷன்ஸ் வந்துச்சு. ஸோ அப்படி எலெக்ட் ஆனவங்க தான் 1979 வந்து சரண் சிங், 1989 விபி சிங், 1919 சந்திரசேகர், 1991 நரசிம்ம ராவ், 1996 ஏபி வாஜ்பாய், 1996 மறுபடியும் தேவர் கவுடா அண்ட் 1997 ஐகே குஜ்ரால், 1998 ஏபி வாஜ்பாய். இவங்க எல்லாமே ஃபர்ஸ்ட் வந்து பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் ஆயிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கான மெஜாரிட்டியை ப்ரூஃப் பண்ணியிருப்பாங்க. அதே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 1997 வந்து a person who is not a member of Lok Sabha Rajya Sabha can be appointed. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க, பர்சனா ஒரு ஏதோ ஒரு ஹவுஸ்ல பர்சனா இருக்கிறவரை தூக்கி போட்டு நீங்க வந்து மெஜாரிட்டி ப்ரூஃப் பண்ண சொல்லிக்கலாம். ஸோ பர்சனா இல்லைனாலுமே லோக்சபா ராஜ்யசபான்னு எந்த ஒரு ஹவுஸ்லயும் இல்லைனாலுமே அந்த பர்சனையுமே நம்ம பிரைம் மினிஸ்டரா ஆக்க முடியும் அப்படின்னு சொல்லி 1997 சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ராஜ்யசபாலையும் மெம்பர் கிடையாது, லோக்சபாலையுமே மெம்பர் கிடையாது, அந்த மாதிரி யாராவது அப்பாயிண்ட் ஆயிருக்காங்கன்னு கேட்டா ஆயிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது எடுத்துக்கோங்க 1984. இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பார்த்தோன்னே, ஏன்னா இந்திரா காந்தி டெத் ஆன பிறகு ஸோ டைரக்டா வந்து ராஜீவ் காந்தி எலெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த டைம்ல ராஜீவ் காந்தி வந்து ராஜ்யசபா மெம்பராகவும் இருக்க மாட்டாரு, லோக்சபா மெம்பராகவும் இருந்திருக்க மாட்டாரு. ஸோ இது நல்லா உங்களுக்கு உடனே ஞாபகம் வந்துடும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேர் டேக்கரா பிஎம் குல்சார்லால் நந்தா அப்படின்றது கேர் டேக்கர் பிரைம் மினிஸ்டரா இருந்திருப்பாரு. அண்ட் 1964 ஜவஹர்லால் நேருவும், 1966 சாஸ்திரி எல்பி சாஸ்திரி இவங்க எல்லாமே ஒரு மெம்பரா இல்லாம இருந்தாலும் பிரைம் மினிஸ்டரா அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அரசியல் சட்டத்தின்படி பிரதமர் இல்ல முதல்வர் பாராளுமன்றம் இல்ல சட்டமன்றத்தின் இரு அவைகளில் எந்த உறுப்பினர்களாக கூட இருக்கலாம்னு சொல்லிட்டாங்க. பாராளுமன்றம் ஆர் மாநில சட்டமன்ற உறுப்பினராக இல்லாத ஒருவருக்கு, இப்போ ஒரு பாராளுமன்றமோ இல்ல சட்டமன்றத்திலோ உறுப்பினரா இல்லாத ஒருத்தர் கூட யாரு பிரைம் மினிஸ்டரா இருக்கட்டும் இல்ல ஆளுநர் கவர்னர் இவங்க நினைச்சா அவங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு 6 மாசத்துக்குள்ள என்ன பண்ணும், அவங்கள ப்ரூஃப் பண்ண சொல்லணும். 6 மாசத்துக்குள்ள அவங்க மெஜாரிட்டி ப்ரூஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க பிரைம் மினிஸ்டராவே இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு டேர்ம் எதுவும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டா இல்ல, எந்த ஒரு டேர்மும் ஃபிக்ஸ் பண்ணல. ஏன்னா எப்போ வரைக்கும் இருக்கலாம்னு பாத்தீங்கன்னா பிளஷர் ஆஃப் தி பிரசிடென்ட். ஒருவேளை பிரசிடென்ட் தான் இவர் அப்பாயின்மெண்ட் பண்றாரு, அவர் நினைக்கிற வரைக்கும் இவர் இருக்கலாம், இவங்களோட மெஜாரிட்டி எவ்வளோ வரைக்கும் இருக்கோ அப்ப வரைக்குமே இவங்க இருக்கலாம். அப்ப பிரைம் மினிஸ்டரோட டேர்ம்னு கேட்டா நம்ம என்ன சொல்லணும், பிளஷர் ஆஃப் தி பிரசிடென்ட்னு சொல்றோம். அதே வந்து சிஎம் சீஃப் மினிஸ்டர்னு கேட்டா அப்ப அது யார் வரும், பிளஷர் ஆஃப் தி கவர்னர் கீழே வந்துரும். அடுத்து சேலரி, இவங்களோட சேலரி எல்லாம் டிட்டர்மைன் பண்றது வந்து பார்லிமெண்ட். இதே வந்து சீஃப் மினிஸ்டர்னு எடுத்துட்டா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் மாநில சட்டமன்றம் வந்து தீர்மானிக்கும், இங்க வந்து பாராளுமன்றம் வந்து தீர்மானிப்பாங்க. அப்புறம் இவங்களுக்கு என்னென்ன பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம்னா, இப்போ வந்து 74 அப்படின்னா என்னன்னு பார்த்தோம், பிரைம் மினிஸ்டருக்குன்னு பார்த்தோம். 163 அப்படின்னா சிஎம்க்குன்னு பார்த்தோம். இப்போ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித்தின் பிஎம். இப்போ இவங்க வந்து இப்போ ஒரு பிரைம் மினிஸ்டர் இருக்காரு அப்படின்னா இவரு எய்ட் அண்ட் அட்வைஸ். ஸோ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸும் பிரைம் மினிஸ்டரும் சேர்ந்து எய்ட் அண்ட் அட்வைஸ் ஒன்னா தான் எப்பவுமே கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றதுக்கு இதுதான். இவங்களோட எய்ட் அண்ட் அட்வைஸ் கேட்டு தான் எப்பவுமே நம்ம பிரசிடென்ட் அப்படின்றவரோ இல்ல இப்படியே ஸ்டேட்னு எடுத்துட்டோ ஒரு சிஎம்ஓ இல்ல அங்க இருக்க கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பேச்சை கேட்டு தான் கவர்னர் அப்படின்றவங்க அவங்களோட வேலையை செய்வாங்கன்னு சொல்றாங்க. எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் த பிரசிடென்ட் ஆர் கவர்னர் ஆர் எக்ஸசைஸ் இஸ் ஃபங்க்ஷன். ஸோ அதை பத்தி பேசுற ஆர்டிகல் என்னது 74. 75 அடுத்து 75 164 other ministers shall be appointed by the president or governor on the advice of the. பாருங்கப்பா 74 அப்படின்றது aid and advice.
எய்ட் அண்ட் அட்வைஸ். ஓகேவா? 75 அப்படின்றது அப்பாயின்மெண்ட் பண்றது. யார் அப்பாயின்மெண்ட் பண்றது? அதர் மினிஸ்டர்ஸ். ஸோ அதர் மினிஸ்டர்ஸை பிரைம் மினிஸ்டரோட எய்ட் அண்ட் அட்வைஸ் கேட்டுட்டு பிரசிடென்ட், இது எல்லாமே யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டுக்கு இவங்க கொடுக்குற எய்ட் அண்ட் அட்வைஸை பற்றி பேசுகிறாங்க. ஸோ பொதுவாக இவங்கெல்லாம் யாரு கீழே வருவாங்கன்னா ப்ளஷர் ஆஃப் தி பிரசிடென்ட் இல்லைன்னா கவர்னர் கீழே வருவாங்க. இவங்க எல்லாரும் எப்படி செயல்படணும்னு பார்த்தா கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த ஹவுஸ் ஆஃப் த பீப்புள் ஆர் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப் த ஸ்டேட். ஓகேவா? ஸோ ஒருவேளை ஒரு பிஎம்ஓ இல்லை சிஎம்ஓ டெத் ஆகிட்டாங்க இல்லை ரிசைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹவுஸ் அப்படின்றதே கலைஞ்சிரும்னு சொல்கிறாங்க. இப்போ பிரைம் மினிஸ்டர் இறந்துட்டாரு அப்படின்னா மறுபடியும் அவங்களோட கவர்மெண்ட்டே கலைஞ்சு போய் திருப்பி கூடுன்னு சொல்றாங்க. ரிலேஷன் டு த பார்லிமெண்ட். ஸோ ஒரு பிரைம் மினிஸ்டருக்கும் பார்லிமெண்ட்டுக்கும் என்னென்ன ரிலேஷன் பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் அப்படின்றவர் லீடர் ஆஃப் த லோவர் ஹவுஸா இருக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் லீடர் ஆஃப் த லோவர் ஹவுஸ். அதே மாதிரி அட்வைஸ் டு த பிரசிடென்ட். ஸோ பிரசிடென்ட்க்கு வந்து பிரசிடென்ட் எப்பவுமே இவங்களோட எய்ட் அண்ட் அட்வைஸ் கேட்டு தான் செயல்படணும். ஸோ ஒரு சில டிஸ்கிரிஷனரி தனியா இருக்கும். நம்ம பிரசிடென்ட்ல படிச்சிருக்கோம். கரெக்டா? இப்போ ஒரு ஹவுஸ் இருக்கு, அதை சம்மன் பண்ண போறாங்க, அந்த செஷனை ஸ்டார்ட் பண்றாங்க, இல்ல இந்த செஷனை எண்ட் பண்ண போறாங்க அப்படின்னா அவர் பிரசிடென்ட் தான் பண்ணுவாரு. ஆனா யாரோட எய்ட் அண்ட் அட்வைஸ் கேட்பாரு? பிரைம் மினிஸ்டர் சொல்ல அட்வைஸ் கேட்டு தான் நம்ம பிரசிடென்ட் செயல்படுவாரு. அண்ட் ஹி கேன் ரெக்கமெண்ட் அண்ட் டெசல்யூஷன் ஆஃப் த லோக்சபா. இல்ல இப்போ இந்த ஹவுஸே கலைக்கணும் அப்படின்னு சொன்னாலுமே அதையுமே இப்போ பிரைம் மினிஸ்டர் அட்வைஸ் பண்றாரு பிரசிடென்ட்க்கு அப்படின்னா பிரசிடென்ட்க்கு அட்வைஸ் பண்ணாருன்னா பிரசிடென்ட் அந்த ஹவுஸை கூட டிசால்வ் பண்றதுக்கு பவர் இருக்கு. ஹி கேன் அனௌன்ஸ் த கவர்மெண்ட் பாலிசிஸ் ஆன் த ஃப்ளோர் ஆஃப் த ஹவுஸ். ஸோ அரசவையில் வந்து முக்கியமான கொள்கைகளை அறிவிக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் தான். ஸோ பிரதமர் யாரு? மக்கள் சபையின் தலைவர். மக்கள் சபைனா லோக்சபா. அது மாதிரி பாராளுமன்றத்தோட கூட்டங்களை கூட்டுறதுக்கும் ஒத்தி வைக்கிறதுக்கும் நம்ம ஜனாதிபதிக்கு ஆலோசனை வழங்குறதும் நம்ம பிரதமர் தான். மக்கள் சபையை எப்பொழுது வேண்டுமானாலும் கலைக்கிறதுக்கும் ஜனாதிபதிக்கு பரிந்துரைக்கலாம். அவர் அவையின் அரசியல் முக்கிய கொள்கைகள் எதுவா இருந்தாலும் அதை அறிவிக்கிறது யாரு? நம்ம பிரதமர் தான் சொல்றாங்க. இது ஓகே. இது வந்து பார்லிமெண்ட். இப்போ பார்லிமெண்ட் தொடர்பா இருக்குது. இது பிரசிடென்ட் கூட என்ன பவர்? பிரசிடென்ட்க்கும் இவருக்கும் என்ன ஒரு ரிலேஷன் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம பிரைம் மினிஸ்டர் அப்படின்றதான் ஒரு முக்கியமான ஒரு சேனல். என்னன்னா பிரின்சிபல் சேனல் ஆஃப் த கம்யூனிகேஷன் பிட்வீன் பிரசிடென்ட் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். எப்படி இங்கே பிரசிடென்ட் இருப்பாரு, இங்கே பிரைம் மினிஸ்டர் இருப்பாரு, அதுக்கப்புறம் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேத்துக்கு நடுவில் ஒரு கம்யூனிகேஷன் ஒரு பாலமா இருக்கவர் யாருன்னு கேட்டா நம்ம பிரைம் மினிஸ்டர் தான். ஸோ இது வந்து ஹிஸ் டியூட்டி ஆஃப் to communicate the all the decisions. ஸோ அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கும் இல்லை அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அஃபேர்ஸ் இதை பற்றிலாம் ஒரு டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா நடுவில் பாலமாக இருக்கவர் பிரைம் மினிஸ்டர் தான் சொல்கிறாங்க. குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சரவைக்கும் இடையில் முதன்மை தொடர்பு வாயிலாக இருக்கிறது யாரு? நம்ம பிரதமர். அதுதான் இவரோட கடமைன்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்து he furnished such information relating the administration of the affairs of the union and the proposal of legislative president may call. இது என்னன்னா இப்போ ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் பிரசிடென்ட் அப்படின்றவர் ஒரு சீக்கிங்னா ஒரு தகவல் கேட்குறாரு அப்படின்னா அந்த தகவலை சொல்றது அப்படின்றது நம்ம பிரைம் மினிஸ்டரோட ஒரு கடமை தான். அதுவுமே அவரோட ஒரு முக்கியமான வேலை. நிர்வாகத்தின் செயல்பாடுகள் மற்றும் சட்டம் முன்மொழிவுகளுக்குரிய தகவல்களை குடியரசுத் தலைவர் கேட்டால் அவருக்கு வழங்குவது வந்து இவரோட ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இஃப் பிரசிடென்ட் சோ ரெக்யூர்ட், இப்போ ஒருவேளை பிரசிடென்ட் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை சப்மிட் பண்ண சொல்றாரு, இல்ல கன்சிடரேஷன் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், எனி முக்கியமான டிசிஷன் எடுக்கணும், இல்ல ஒரு முக்கியமான ஃபைல் சப்மிட் பண்ணணும், முக்கியமான டிசிஷன் எடுக்கணும், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை வந்து கலந்து பேசணும் அப்படின்ட்டு அவர் என்ன சொன்னாலுமே ஸோ அந்த இடத்துல நம்ம அந்த இடத்துல வந்து பிரசிடென்ட் ரெக்யூர் டு சப்மிட் for the consideration of the council of ministers and any matter or decision has been taken by the minister but not by the considered council அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து நம்ம பிரசிடென்ட் கேட்கிறாரு அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு டாக்குமெண்ட்ஸோ எதுவா வேணா இருக்கும் அதை சப்மிட் பண்றதோ இல்ல கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அவங்க கிட்ட டிசிஷன் கேட்கறது இந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே இது இவரோட சப்மிட் பண்ணணும் அப்படின்றது நம்ம பிரைம் மினிஸ்டரோட ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் சொல்றாங்க. இப்போ என்னன்னா ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா
அது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கும் தவிர அந்த கவுன்சிலை வந்து டிபெண்ட் பண்ணாது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அமைச்சரவையால் முடிவு எடுக்கப்பட்டிருந்தாலும் அது அமைச்சரவையின் பரிசீலனைக்கு வராதிருந்தால் குடியரசுத் தலைவரின் கோரினால் அந்த விஷயத்தை அமைச்சரவையின் பரிசீலனையில் சமர்ப்பிப்பது. சரியா? சோ பிரசிடென்ட் வந்து அந்த விஷயத்தை கேட்டாங்க அப்படின்னா அந்த விஷயத்தை சப்மிட் பண்றது அப்படின்றதுமே இவரோட முக்கியமான வேலைன்னு சொல்றாங்க. அப்புறம் he advised the president. இப்ப ஏதோ ஒரு விஷயத்துல யாரு அப்பாயின்மெண்ட் பண்ணணும், யாரு அப்பாயின்மெண்ட் பண்ண வேண்டாம் அப்படின்ற ஒரு இம்பார்ட்டன்டான விஷயத்துல பிரசிடென்ட்க்கு அட்வைஸ் கொடுக்கறதுமே பிரைம் மினிஸ்டர்னு சொல்றாங்க. சோ லைக் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு அட்டார்னி ஜெனரல் இல்ல கேக் கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல், இவர் தான் நம்மளோட எல்லா விஷயத்தையும் ஆடிட் பண்றவர். இல்ல ஒரு சேர்மன் ஆஃப் யூபிஎஸ்சி, எலெக்ஷன் கமிஷன் இல்ல பினான்ஸ் கமிஷனோட சேர்மன், மெம்பர், இந்த மாதிரி முக்கியமான ஆளுங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணும் பொழுது ஸோ இவர் பிரசிடென்ட்க்கு அட்வைஸ் கொடுப்பாரு. இவரோட அட்வைஸை கேட்டுட்டு தான் பிரைம் மினிஸ்டரோட அட்வைஸை கேட்டுட்டு தான் பிரசிடென்ட் என்ன பண்ணுவார், இவங்கெல்லாம் அப்பாயின்மெண்ட்டும் பண்ணுவார். ஸோ இந்த 4 ஆர்டிகல் ஃபர்ஸ்ட் என்னது, ஆர்டிகல் 74 அப்படின்றது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, பிரசிடென்ட்டுக்கு அட்வைஸ் கொடுப்பாங்கன்னு சொல்றாங்க. 75 அப்படின்னா அதர் ப்ரொவின்ஷன்ஸ், ஸோ அதர் மினிஸ்டர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்றதுக்கான ஆர்டிகல் 75. ஆர்டிகல் 74 என்னன்னா கண்டக்ட் ஆஃப் த பிசினஸ் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ அந்த அவையில நடக்கிற பிசினஸ் கண்டக்ட் பண்றதை பத்தி பேசுறது ஆர்டிகல் 77. 78 எதை பத்தி பேசுதுன்னா டியூட்டி ஆஃப் த பிரைம் மினிஸ்டர்ஸ். என்னென்ன டியூட்டி எல்லாம் பார்த்தோம், ஒருவேளை பிரசிடென்ட் சீக் பண்றாரு அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து சப்மிட் பண்ண சொன்னாரோ இல்ல ஒரு விஷயத்தை பத்தி டீடைல் கேட்கிறாரு அப்படின்னாலுமே அதெல்லாம் பண்றது தான் நம்ம டியூட்டி ஆஃப் த பிரைம் மினிஸ்டர்னு சொல்றாங்க. 88 எதை பத்தி பேசுனா ரைட் ஆஃப் த மினிஸ்டர் ஆர் ரெஸ்பெக்ட் ஆஃப் த ஹவுஸ். ஸோ மினிஸ்டர்ஸ்க்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்கு அந்த ஹவுஸ்ல அப்படின்றத பத்தி பேசுறது ஆர்டிகல் 88. ஆர்டிகல் 74 என்ன சொன்னோம், பிரதமர் தலைமையில் குடியரசுத் தலைவருக்கு உதவி மற்றும் ஆலோசனை வழங்க அமைச்சரவை இருக்க வேண்டும். எதுக்கு, எய்ட் அண்ட் அட்வைஸ்க்கு அமைச்சரவை இருக்க வேணும். 75 என்னது, பிரதமரை குடியரசுத் தலைவர் நியமிப்பார். மற்ற அமைச்சர்களை அவரோட ஆலோசனை கேட்டு யாரு நியமிப்பார், குடியரசுத் தலைவர் வந்து நியமிக்கிறார். அடுத்து இந்த பாயிண்ட் 78 என்னது, டியூட்டி. என்னென்ன டியூட்டி சொல்லுவோம், ஸோ ஏதோ ஒரு டிசிஷன் எடுக்கணும். என்னது, ஒன்று நிர்வாகம் தொடர்பாக தேவையான தகவல்களை கேட்டா அந்த தகவல்களை வந்து கேட்கும் பொழுது அவருக்கு வழங்கணும். பிளஸ் குடியரசுத் தலைவர் கேட்டா ஒரு அமைச்சரவையின் முடிவு செய்யப்பட்டிருந்த அந்த பரிசோதனைக்கு வச்சிருக்க டிசிஷன் என்னன்றதையும் அவருக்கு வந்து அவரோட கவனத்துக்கு எடுத்துட்டு வந்து சமர்ப்பிக்கணும்னு சொல்றாங்க. அதர் ஃபங்க்ஷன்ஸ் வேற என்ன, இது இல்லாம வேற என்னென்ன உறவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆளுநர். இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே பிரைம் மினிஸ்டர் பத்தி பார்த்தோம் கரெக்டா. இது வந்து பாத்தீங்கன்னா ஆளுநருடன் உறவு. இப்போ கவர்னர், அதே மாதிரி கவர்னருக்கும் சீஃப் மினிஸ்டருக்கும் என்ன பவர்ஸ் இருக்குன்னு பார்த்தா இங்க பாருங்க ஆர்டிகல் 163 என்ன சொல்லுதுன்னா, இப்ப ஆளுநர் வந்து ஒரு எதா பண்ண போறாரு, ஒரு விஷயம் பண்றாங்க அப்படின்னா ஒன்றை செய்ய தேவையானவரை தவிர அவரது பணிகளை செய்யப்படுத்துவதற்கும் உதவுவதற்கும் ஆலோசனை வழங்குவது. ஸோ என்ன பண்றாரு, எய்ட் அண்ட் அட்வைஸ் கொடுக்கிறாரு. பிரிவு 164 எதை சொல்றாங்கன்னா, ஒரு முதலமைச்சரை வந்து என்ன பண்ணுவாங்க, ஆளுநர் நியமிப்பாரு கரெக்டா. ஸோ மற்ற அமைச்சர்கள் வந்து யார் நியமிப்பாரு, அதுவுமே ஆளுநர் தான் நியமிப்பாரு. ஆனா யாரோட அட்வைஸ் கேட்டு நியமிப்பாரு, நம்ம முதலமைச்சர் என்ன அட்வைஸ் சொல்றாரோ அதை கேட்டு ஆளுநர் அப்படின்றவரு மற்ற அமைச்சர்களை நியமிப்பார்னு சொல்றாங்க. 164 என்னன்னா மற்ற கடமைகள். ஸோ சேம் அதுல என்ன கடமை பார்த்தோம்னா, ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு நிர்வாக விஷயமா ஏதோ கொஸ்டின் சீக் பண்றாங்க அப்படின்னா ஸோ அதுக்கான பதிலை வந்து ஆளுநருக்கு சொல்லணும். பிளஸ் ஏதோ ஒரு கவர்னர் அழைக்கும் சட்டத்திற்காக முன்மொழிவுகள் தொடர்பான அத்தகைய தகவல்களை வழங்க வேண்டும். ஃபர்ஸ்ட் ஒன்னு என்ன சொன்னோம், தகவல்களை வழங்கணும். அதே மாதிரி ஏதோ ஒரு சபையால் பரிசீலனிக்கப்படாத ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அதை சப்மிட் பண்ண சொல்றாரு அப்படின்னாலும் அதை சமர்ப்பிக்கணும். இது ரெண்டுமே வந்து இது ஸ்டேட் லெஜிஸ்லேஷன்ல இருக்க அங்க இருக்க அமைச்சர்களுக்கும் கவர்னர் அதை பத்தி பேசுறது. இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து பார்லிமெண்ட், பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கும் இருக்க என்னென்ன உறவுகள் அப்படின்றத பத்தி படிச்சோம்.
163 எதை பத்தி பேசினா ஃபர்ஸ்ட் ஆலோசனை வழங்குறதை பத்தி பார்த்தோம். 164 என்ன பார்த்தோம், மற்ற பிற அமைச்சர்களை எப்படி அப்பாயின்மெண்ட் பண்றது, அட்வைஸ் கேட்டுன்னு பார்த்தோம். 164 என்னன்னா அரசாங்கத்தின் வணிக நடத்தை நிலை எப்படி இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறது. 167 என்ன சொல்றாங்க, முதலமைச்சரின் கடமைகள், அவர் கேட்கும் பொழுது அவருக்கான இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும் அப்படின்றது இவரோட கடமையை பத்தி பேசுறது 167. ஸோ இப்போ பிரைம் மினிஸ்டர் அப்படின்ற எதுக்கெல்லாம் ஹெட்டாக இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, he is the chairman of the நீதி ஆயோக் and national integration council and interstate council and some other bodies. அப்போ நம்ம பிரைம் மினிஸ்டர் அப்படின்றவர் வெறும் அந்த லோக்சபாவோட ஹெட் மட்டும் கிடையாது. இந்த மாதிரி முக்கியமான இம்பார்ட்டன்டான பாடிஸ் லைக் நீதி ஆயோக், நேஷனல் இன்டகிரேஷன் கவுன்சில் அண்ட் இன்டர்ஸ்டேட் கவுன்சில்ஸ், இது எல்லாத்துக்குமே ஹெட்டா சேர்மனா யார் இருப்பா, நம்ம பிரைம் மினிஸ்டர் தான் இருப்பாரு. அண்ட் he played a significant role in shaping the foreign policy. ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, ஸோ he is the head of the foreign policy. ஸோ இப்போ நம்ம அடிக்கடி நியூஸ்ல பார்ப்போம், ஸோ மோடி வந்து இந்த ஃபாரின் கண்ட்ரி போயிருக்காரு, பாலிசிஸ் பத்தி பேசுறதுக்கு, வேற கண்ட்ரி போயிருக்காங்க அப்படின்னு பேசுறோம்ல. ஸோ இப்போ ஃபாரின் பாலிசி அப்படின்னு ஒரு மேக் பண்ணணும், அதை ஷேப் பண்ணணும் அப்படின்னா ஸோ அதுவுமே யார் பண்ணுவாரு, நம்ம பிரைம் மினிஸ்டர் தான் பண்ணுவாரு. he is the chief spokesman of. ஸோ இந்த மத்திய அரசின தலைமை பேச்சாளர் அப்படின்றது யாரை சொல்றோம் அப்படின்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் தான் சொல்றோம். he is the crisis manager அப்படின்னா, ஸோ பொலிட்டிக் இப்போ வந்து கிரைசிஸ்னா எந்த ஒரு நெருக்கடி, எந்த ஒரு எமர்ஜென்சியா இருக்கட்டும், அது எல்லாருக்குமே யாரு ஹெட் அப்படின்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் தான் ஹெட். he is the manager of crisis and he is the head of the foreign policy and he is the spokesman of the parliament or he is the spokesman of the union government. ஸோ இந்த மாதிரிலாம் பிரைம் மினிஸ்டரை சொல்லலாம். ஸோ இவர் தான் மெயின் அத்தாரிட்டின்னு சொல்லியாச்சு. ஸோ ஒரு முக்கியமான மேஜர் இஷ்யூ லைக் என்னென்னது, ஒரு டிஃபென்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஃபினான்ஸ் பற்றி பேசுகிறதோ, ஒரு ஃபாரின் அஃபேர்ஸ், இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே ஃபைனல் டிசிஷன் யார் எடுப்பான்னு கேட்டாலுமே அதுவுமே பிரைம் மினிஸ்டர் தான். ஏன்னா இவர் தான் ரியல் பவர், ரியல் எக்ஸிக்யூட்டிவ் இவர் தான். நாட்டில் உள்ளகத்திலும் வெளிநாடுகளிலும் அவர் போறது வர்றது, அதுவும் இல்லை ஒரு அதிகாரப்பூர்வமாக குரலாக திகழ்வது அவர் தான். ஒரு பாதுகாப்பு பத்தியோ இல்லை நிதி, வெளிநாட்டு விவரங்கள் போன்ற முக்கியமான துறைகளில் பிரதமர் வெளியிடும் அறிவிப்புகளே இறுதியான முடிவு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். சரியா? இப்போ யாரெல்லாம் சீஃப் மினிஸ்டரா இருந்து பிகம் பிரைம் மினிஸ்டரா மாறி இருக்கா அப்படின்றதுக்கான ஒரு லிஸ்ட் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இவங்கெல்லாம் சீஃப் மினிஸ்டரா இருந்திருப்பாங்க, ஸோ லேட்டரா பிரைம் மினிஸ்டரா மாறி இருப்பாங்க. ஒரு 6 பீப்புள் மெயினா மொராஜி தேசாய், சரண் சிங், விபி சிங் அண்ட் PV நரசிம்ம ராவ், HD தேவகவுடா அண்ட் நரேந்திர மோடி became the prime minister after becoming a chief minister of respective states. ஸோ இந்த பர்சன்லாம் ஏதோ ஒரு ஸ்டேட்ல சீஃப் மினிஸ்டர் ஆல்ரெடி இருந்திருப்பாங்க. ஸோ லேட்டர் என்னவா இருந்திருப்பாங்க, அவங்களே வந்து அவங்க பார்ட்டிக்குள்ள மெஜாரிட்டி இருந்தனாலேயோ இல்லை செலக்ட் பண்ணியோ அவங்கெல்லாம் பிரைம் மினிஸ்டரா ப்ரொமோட் ஆகியிருப்பாங்க. இங்க பாருங்க, இப்போ மொராஜி தேசாய் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் த பாம்பேல வந்து சீஃப் மினிஸ்டரா இருந்திருப்பாரு கரெக்டா, டியூரிங் த 1952 to 56 and became the first non-Congress prime minister in 1977. அடுத்து விபி சிங் அப்படின்றவர் வந்து ஃப்ரம் யூபியோட, அவர் வந்து யூபியை சேர்ந்த ஒரு சிஎம்ஆ இருந்திருப்பாரு அண்ட் பிகேம் த பிரைம் மினிஸ்டர் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1989 டு நவம்பர் 1990. அடுத்து நரசிம்ம ராவ் அப்படின்றது ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஃப்ரம் த சவுத் இந்தியா ஹூ லெட் த போஸ்ட் ஃப்ரம் 1991 1996. ஸோ இவர் எங்க சீஃப் மினிஸ்டரா இருந்திருக்காரு, ஆந்திர பிரதேஷ்ல சீஃப் மினிஸ்டரா இருந்தாரு. 1971 to 73 ஆந்திரா சீஃப் மினிஸ்டரா இருந்தவர் அண்ட் லேட்டரா பிரைம் மினிஸ்டரா மாறி இருப்பாரு. அண்ட் தேவகவுடா இவர் வந்து கர்நாடகாவோட சீஃப் மினிஸ்டரா இருந்து தென் பிரைம் மினிஸ்டரா மாறி இருப்பாரு. அண்ட் நரேந்திர மோடி, ஸோ இதுக்கு முன்னாடி எங்க பிரைம் மினிஸ்டரா சீஃப் மினிஸ்டரா இருந்தாருன்னா குஜராத்ல சீஃப் மினிஸ்டரா இருந்திருப்பாரு. ஸோ 2014 வந்து எலெக்ட் ஆகி ஸோ அன்டில் இப்போ வரைக்கும் யாரோட பிரைம் மினிஸ்டர் இருக்காங்கன்னா நம்ம நரேந்திர மோடி தான் பிரைம் மினிஸ்டரா இருக்காரு. சரியா? ஸோ இதேதான்ப்பா பிரதமரா இருந்து முதல்வரா யாரெல்லாம் மாறினாங்க அப்படின்றதுக்கான லிஸ்ட். இப்போ என்ன லிஸ்ட் சொன்னமோ சேம் லிஸ்ட் தான் இதுலயும் இருக்குது. இது வந்து ஒரு சில ஃபேக்ட்ஸ். இப்போ நமக்கு வந்து எக்ஸாம்ல வந்து ஒரு சில நேரம் ரொம்ப ஃபேக்ட்ஸ் கேட்டுடலாம். அப்படி கேட்கும் பொழுது
ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இப்போ வந்து எந்த பர்சன் வந்து ரொம்ப லாங் பீரியடுக்கு வந்து பிரைம் மினிஸ்டராகவே இருந்தார் அப்படின்னு கேட்டால் நேரு. ஸோ லாங்கஸ்ட் டைம் பிரைம் மினிஸ்டராக இருந்தவர் யாரு? நேரு. அண்ட் பர்சன் ஹூ ஹோல்டு த பிரைம் மினிஸ்டர் ஷார்ட் டைம், லாங் டைம்னு கேட்கும்போது நேரு இருந்திருப்பாரு, ஷார்ட் டைம்னு கேட்கும்போது சரண் சிங் இருந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் விமன் பிரைம் மினிஸ்டர் யாரு? நம்ம இந்திரா காந்தி. அடுத்து ஓல்டஸ்ட் பிரைம் மினிஸ்டர் வரப்போ யாரு? மொராஜி தேசாய். ஸோ ஓல்டஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா மொராஜி தேசாய். யங்கஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ராஜீவ் காந்தி. கரெக்டா? இந்திரா காந்தி இறந்ததுக்கு அப்புறம் ஸோ யங்கஸ்ட் பிரைம் மினிஸ்டர் அப்பாயிண்ட் ஆனவர் யாரு? ராஜீவ் காந்தி. ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஹூ லாஸ்ட் த நான் கான்ஃபிடன்ஸ் மோஷன். நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன்னா அவங்களோட மினிஸ்டர்ஸ்குள்ள கான்ஃபிடன்ஸ் இல்லாதனால அந்த கவர்மெண்ட் கலைஞ்சிருக்கும். ஸோ யாரோட கவர்மெண்ட் கேட்டிங்கன்னா விபி சிங் கவர்மெண்ட். ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஹூ ஃபேஸ் த நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன். ஓகேப்பா, இப்போ இருங்க ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஹூ லாஸ்ட் நான் கான்ஃபிடன்ஸ் மூலமா அவங்களோட கவர்மெண்ட்டே லாஸ் ஆனது என்னன்னு பார்த்தீங்கன்னா விபி சிங் கவர்மெண்ட். நான் கான்ஃபிடன்ஸ் மோஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸை ஃபேஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா நேருவோட கவர்மெண்ட் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஹூ ரிசைன் யாருன்னு பார்த்தீங்கன்னா மொராஜி தேசாய். யார் ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் டு ரிசைன்? மொராஜி தேசாய். ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஹூ ஆர் நாட் அ மெம்பர் ஆஃப் தி பார்லிமெண்ட். ஸோ மெம்பரே கிடையாது, பட் அவர் பிரைம் மினிஸ்டர் ஆயிருப்பாரு. லேட்டரா 6 monthsக்குள்ள அவங்க மெஜாரிட்டின்றத ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. அப்படி எலெக்ட் ஆனவர் யாரு? தேவகவுடா. த ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஹூ டைட் இன் ஆஃபீஸ் நேரு தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஹூ டைட் இன் ஆஃபீஸ்னு கேட்டா நேரு. த ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஹூ டைட் இன் ஃபாரின். ஸோ ஃபாரின் போயிருக்கும் போது அங்க இறந்து போன பிரைம் மினிஸ்டர் யாருன்னு கேட்டா லால் பகதூர் சாஸ்திரி. இந்த ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஹூ வாஸ் கில்டு, அசாசினேட் பண்ணதுன்னு யாருன்னு பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் விமன் பிரசிடென்ட்டும் இந்திரா காந்தி தான். அசாசினேட் பண்ணதுமே வந்து இந்திரா காந்தியே தான். The first non-Congress prime minister மொராஜி தேசாய். The first non-Congressல இருக்க ஒருத்தர் பிரைம் மினிஸ்டர் ஆனதுன்னா யாரு? மொராஜி தேசாய். ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி ஃபேக்ட்ஸ் எல்லாம் நமக்கு எக்ஸாம்ல கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுவுமே பிரைம் மினிஸ்டரா இருந்தப்போ ஒரு முக்கியமான விஷயங்களை பண்ணியிருப்பாங்க. என்னென்னு பார்த்தோம்னா, இப்போ பிரைம் மினிஸ்டராக இருக்கும் பொழுது பேங்க்ஸ் ஒரு 14 பேங்க்ஸை வந்து நேஷனலைஸ் பண்ணியிருப்பாங்க. யாருன்னா இந்திரா காந்தி அம்மா பண்ணியிருப்பாங்க. ஸோ யாரோட பீரியட்ல பேங்க்ஸ் வந்து நேஷனலைஸ் ஆனதுன்னு கேட்டால் இந்திரா காந்தி. அண்ட் பிரைம் மினிஸ்டர் ஹூ சைன் த தாஷ்காண்ட் டிக்ளரேஷன். ஸோ இந்த டிக்ளரேஷன் சைன் பண்ணுறப்போ யார் பிரைம் மினிஸ்டர் இருந்தாங்கன்னா லால் பகதூர் சாஸ்திரி. த பிரைம் மினிஸ்டர் ஹூ பார்ன் இன் February 29. இது வந்து டிஃப்ரெண்டான இயருக்கு. ஃபெப்ரவரின்றது நமக்கு 28 days தானே வருது, அதனால 29 பார்த்தீங்கன்னா மொராஜி தேசாய். ஓகேவா? அண்ட் பிரைம் மினிஸ்டர் ஹூ இஸ் நாட் ஃபேஸ் அ பார்லிமெண்ட் சரண் சிங். பார்லிமெண்ட்டே ஃபேஸ் பண்ணாம ஒரு ஆள் எலெக்ட் ஆகி பிரைம் மினிஸ்டரா இருந்தார் அப்படின்னா யாரு? அது வந்து சரண் சிங். பிரைம் மினிஸ்டர் ஹூ பார்ன் இன் October 2. ஸோ காந்தியோட பர்த்டே டைம்ல பிறந்தனால லால் பகதூர் சாஸ்திரி. The Prime Minister who received the Bharat Ratna and Pakistanis Nizami Pakistani Award. இது முக்கியம்பா. யார் பாரத ரத்னா வாங்கினான்னு கேட்குறாங்க. பாரத ரத்னா அண்ட் பாகிஸ்தானிஸ் நிசாமி பாகிஸ்தானி அவார்டு அப்படின்றது மொராஜி தேசாய் வாங்கி இருக்காரு. அண்ட் பிரைம் மினிஸ்டர் ஹூ சைன் த ஷிம்லா அக்ரிமெண்ட். ஷிம்லா அக்ரிமெண்ட் டைம்ல யார் இருந்திருப்பாங்க? இந்திரா காந்தி இருந்திருப்பாங்க. ஸோ தாஷ்கண்ட் டிக்ளரேஷன் கேட்கும்போது நமக்கு லால் பகதூர், இந்த ஷிம்லா அக்ரிமெண்ட் கேட்டால் வந்து இந்திரா காந்தி. அண்ட் ஹூ சேஸ் த ஜெய் ஜவான் ஜெய் கிசான். ஸோ இந்த பழமொழியை யார் சொன்னாங்கன்னு கேட்டால் இதுவுமே வந்து லால் பகதூர் சாஸ்திரி தான் சொல்லியிருப்பாரு. இது வெறும் ஜெய் ஜவான் ஜெய் கிஷான்னு கேட்டால் வந்து லால் பகதூர் சாஸ்திரி. அதே வந்து ஜெய் ஜவான் ஜெய் கிஷான் ஜெய் விக்னான் அப்படின்னு கேட்டால் அது யார் சொன்னதுன்னா வாஜ்பாய் சொல்லியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் சவுத் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் யாரு? நரசிம்ம ராவ். ஃபர்ஸ்ட் சவுத் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் கேட்டா நரசிம்ம ராவ். The first prime minister who signed the Indian rupee noteல யார் ஃபர்ஸ்ட் சைன் பண்ணா பிரைம் மினிஸ்டர் கேட்டீங்கன்னா மன்மோகன் சிங். அடுத்து ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் who visit the Pakistan ராஜீவ் காந்தி. யாரு ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணியிருக்கா பாகிஸ்தான? ராஜீவ் காந்தி. The first prime minister who received the பாரத ரத்னா யாரு? நேரு. ஸோ இதெல்லாம் தான் நமக்கு பேசிக்கான. ஸோ பிரைம் மினிஸ்டரை வச்சு நமக்கு கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சில ஃபேக்ட்ஸ் கேட்கலாம். ஓகேவாப்பா? ஸோ இப்போ நம்ம ஒரு சில இப்போ பிரைம் மினிஸ்டர் அப்படின்றவரை பற்றி ஒரு சில ஆத்தர்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம பிரைம் மினிஸ்டர் அப்படின்றவர் யாரு அப்படின்றதுக்கான ஒரு சில குவாட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இது வந்து நமக்கு இந்த வார்த்தையை கொடுத்து இதெல்லாம் யாரு சொன்னான்னு கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பாருங்க, லார்ட் மார்லி அவர் என்ன சொல்றாருன்னா பிரைம் மினிஸ்டர் எப்படி டிஸ்கிரைப் பண்ணனா பிரிமைசஸ் இன்டர் பாரிஸ் அப்படின்னு சொல்றாரு. என்னன்னா ஸ்டோன் ஆஃப் த கேபினட் ஆர்ச்னு சொல்றாரு. ஹி இஸ் த ஸ்டோன் ஆஃப் த
கேபினட் ஆர்ச். இப்போ 2 ஆர்ச் மாதிரி இருக்கு கேபினெட்ல அப்படின்னா அதை தாங்குற தூணே வந்து யாருன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் தான் அப்படின்னு சொல்லி லார்ட் மார்லி சொல்றாரு. மாரிசன் இவர் என்ன சொல்றாருன்னா அஸ் ஏ ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட். ஆமா, பிரைம் மினிஸ்டர் அப்படின்றவர் யாரு? ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட் அப்படின்ற கோட்ஸை சொன்னவர் யாரு? மாரிசன் அப்படின்றவர். சார் வில்லியம் வெர்னர் ஹார்கோட் இவர் என்ன சொல்றாருன்னா இஸ் a interstellar lunar. வந்து ஒரு மூன் இருக்கு, அதை சுத்தி வந்து என்ன ஸ்டார்ஸ் இருக்கும், அது வந்து இன்டர்ஸ்டெல்லார்னு சொல்றாரு. he described the prime minister as a interstellar luna மைனாரிஸ்ன்னு சொல்றாரு. சரியாப்பா? அடுத்து ஜெய்னிஸ்ன்றவர் என்ன சொல்றாரு? he is the sun. இது எப்படி ஒரு இன்டர்ஸ்டெல்லார் ஒரு மூணை வந்து சுத்தி இருக்க ஸ்டார் அப்படின்னு சொன்னது வில்லியம் வெர்னர். அதே வந்து ஜெய்னிஸ் என்ன சொல்றாருன்னா ஒரு சன்னு நடுவுல இருக்கும், ஸோ அதை சுத்தி பிளான்ஸ் வந்து ரிவால்வ் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னா அதுக்கு மெயின் ஸ்டோன் மாதிரி இருக்க ஒரு பிரைம் மினிஸ்டர். ஸோ அதை சுத்தி மற்றவங்களாம் ரிவால்வ் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. லக்ஷின்றவர் என்ன சொல்லுவாருன்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஒரு பிரைம் மினிஸ்டர் அந்த கேபினட் மினிஸ்டருக்கான ஒரு ரிலேஷன்ஷிப்பை பத்தி பேசுறது யாரு? லக்ஷி. அண்ட் ஹச்ஆர்ஜி கிரேவ்ஸ் இவர் என்ன சொல்றாருன்னா கவர்மெண்ட் இஸ் த மாஸ்டர் ஆஃப் த கண்ட்ரி அண்ட் பிரைம் மினிஸ்டர் இஸ் த மாஸ்டர் ஆஃப் த கவர்மெண்ட் அப்படிங்கிறாரு. ஸோ அந்த கவர்மெண்ட் அப்படின்றது என்னது? மாஸ்டர் ஆஃப் தி கண்ட்ரி அப்படிங்கிறாரு. ஸோ அந்த கவர்மெண்ட்டுக்கே மாஸ்டர் யாருன்னு சொல்றாரு? நம்ம பிரைம் மினிஸ்டர்னு சொல்றாரு. பிரைம் மினிஸ்டர் இஸ் த மாஸ்டர் ஆஃப் தி கவர்மெண்ட். முன்ரோ என்ன எக்ஸ்பிளைன் பண்றாரு? பிரைம் மினிஸ்டர் அப்படின்றவர் ஒரு கேப்டன். எதுக்கு? ஒரு ஷிப்புன்னு இருக்கு, ஒரு அந்த ஸ்டேட்டை வந்து ஒரு ஷிப்புன்னும் அதை வழி நடத்தி எடுத்துட்டு போற கேப்டன் யாருன்னு கேட்டா நம்ம பிரைம் மினிஸ்டர்னு சொல்றாரு. ஸோ கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படின்னு சொல்றாரு. அதே ராம்சே முஹீர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஸ்டியர் மேன் ஆஃப் த ஸ்டீரிங் வீல் ஆஃப் த ஷிப். ஸோ ஒரு ஷிப் இவர் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னார்னா ஒரு ஷிப்போட கேப்டன் சொல்றாரு. ஏன்னா மெயினா கேப்டனோட வேலை என்ன இருக்கும்? அந்த படகை ஓட்டி எடுத்துட்டு போறது. ஸோ இவர் என்ன சொல்றாரு? அந்த ஸ்டேர் மேன், அந்த ஸ்டேரிங் கண்ட்ரோலை வச்சு நடத்துறது ஃபுல்லாவே வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் தான் அப்படின்னு சொல்றது ராம்சே முஹீர். ஸோ யாரு பிரைம் மினிஸ்டர் எப்படி எல்லாம் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். இதை வந்து நம்ம மெயின்ஸ்லயும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல ப்ரிலிம்ஸ்ல டைரக்டா கூட கொஸ்டினா கேட்பாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம்னா பிரைம் மினிஸ்டர் அண்ட் சைமல்டேனியஸா கொஞ்சம் சீஃப் மினிஸ்டர். ஸோ பிரைம் மினிஸ்டர் நல்லா படிச்சிட்டோம் அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்கா சீஃப் மினிஸ்டருமே படிச்ச மாதிரி தான். ஸோ சீஃப் மினிஸ்டர் வரப்போ அவங்களுக்கான ஆர்டிகல்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ பிரைம் மினிஸ்டர் யார் அப்பாயின்மெண்ட் பண்றான்னு பார்த்தோம், பிரசிடென்ட் அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. யார்கிட்ட இருந்து? ரூலிங் பார்ட்டி, யாரு மெஜாரிட்டி ரூலிங் பார்ட்டியா இருக்காங்களோ அதுல இருந்து எய்தர் லோக்சபாவும் இருக்கலாம், ராஜ்யசபாவும் இருக்கலாம். பட் அவங்களோட மெஜாரிட்டி பார்ட்டின்றது லோக்சபால வச்சிருக்கணும்னு பார்த்தோம். இவங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கான டென்யூர் எதுவுமே சொல்லலை. இவங்க வந்து யாரு கீழே வராங்கன்னா பிளஷர் ஆஃப் பிரசிடென்ட் கீழே வராங்கன்னு பார்த்தோம். கரெக்டா? ஸோ மற்றபடி இவங்களோட ஏதாவது சேலரி அலோவன்ஸ் இதெல்லாம் டிட்டர்மைன் பண்றது பார்லிமெண்ட் கீழே பண்ணிடுவாங்க அப்படின்றத பார்த்தோம். ஸோ இவ்வளோதான்ப்பா இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் பத்தி கிளாஸ் பார்த்தாச்சு. ஸோ கண்டினியூஸா அடுத்தடுத்த கிளாஸ் போஸ்ட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ கண்டினியூஸா பாருங்க. இல்லை டைரக்டா கிளாஸ் அப்ரோச் பண்ணணும் உங்களுக்கு அப்படின்னா நம்ம துளிர் ஐஏஎஸ் அகாடமியில வந்து ஆஃப்லைன் ஆன்லைன் 2 கிளாஸுமே அவைலபிளா இருக்கு. கீழே வர நம்பரை கான்டாக்ட் பண்ணி கிளாஸ்ல ஜாயின் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.